Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. என் பேர் தனுஷ். நான் கலாம்பரத்தில் வசித்து வரேன். காதல் விவகாரத்தினால பிரச்சனை மேலே பிரச்சனை போய்ட்டு தம்பியை கடத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அது எதனால் என்ன விஷயம்னு தெரியல எனக்கு. ஜெயமூர்த்தி ஐயா அப்புறம் ஏடிஜிபி அவங்க அந்த சாரோட கார் வந்து போய் சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் லவ் பண்ணோம். நான் 5 years கிட்ட லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம். அவங்க வீட்டில் பிடிக்காம போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. நாங்களும் எழுதி கொடுத்தோம். ஒய்ஃபாக போக மாட்டேன், இல்லை அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 3 வாட்டி எழுதி கொடுத்தோம். பூந்தமல்லி ஸ்டேஷனில் 2 வாட்டி எழுதி கொடுத்தோம். திருவள்ளூர் ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு அங்கேயும் 1 வாட்டி எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்ததுக்கு அவங்க ப்ராப்பராக எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்களும் ஸ்டேஷனில் எழுதி வாங்கிட்டு தான் லாஸ்ட் டைம் அனுப்பிச்சி விட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் ஓகே ப்ராப்ளம் இல்லை, சால்வ் ஆயிடுச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் ஒர்க் போக ஆரம்பித்தேன். ஒரு 2 months கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்குள்ளே திடீர்னு இந்த மாதிரி சம்பவம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீட்டுக்கே வந்துடுச்சு. நான் முன்னாடி வேறு இடத்துல தான் இருந்தேன். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா வெளிநாடு எதனா போனீங்களோ? இல்லை, வெளிநாடுலாம் எதுவும் போகல. எப்போ கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணது 15ஆம் தேதி ஏப்ரல் மந்த். இப்போ அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்கள் தம்பியை கடத்தினாங்கன்றது சம்பவம் உண்மையா? கடத்தினாங்கன்றது அதுதான் இவங்க சைடில் தான். அவங்க அப்பா சைடுன்றது தெரிஞ்சதுனால நாங்கள் ஓகே அவர் பேசினாங்க இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னார் தம்பி. சரி ஓகே அவர் தானே பண்ணிட்டாங்க. இல்லை கேஸ் கொடுத்தோம். மறுநாள் காலையில் கேஸ் கொடுத்தோம். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவருக்கு நிறைய மரியாதை இருக்குது, இது மாதிரி அவர் கேஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போனாலும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அவ்வளோ இல்லாமல் போய் பழகணும், எப்படி இருந்தாலும் பார்க்கணும் அவங்க இன்னொரு வாட்டி. அவங்க நான் போலனாலும் என் ஒய்ஃப் சைட்லேருந்து போவாங்க, மீட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம். அதாவது உங்கள் மாமனார் சைட்லேருந்தா? சரி, அவர் எந்த ஊர் ஆக்சுவலாக? அவர் தேனி சார். இதில் உங்கள் அம்மா சொன்னாங்க புரட்சி பாரத கட்சி தலைவருக்கு சம்மந்தம்லாம் இல்லைன்னு. அது உண்மைதானா? ஆமாம் தான் சார். எங்கள் சைட்லேருந்து அது அவர் எனக்கும் கால் பண்ணவும் இல்லை, அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை. அவர் தலைவர், அவர் மேலே உங்கள் பிரச்சனையில் சம்மந்தம் இல்லை அவருன்றீங்க? என் பிரச்சனையில் சம்மந்தம் இல்லை. எதனால் இழுக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். கம்ப்ளைண்ட்டில் எதுவும் எழுதி கொடுக்கல? நாங்களும் எழுதி கொடுக்கல. ஓகே.